நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா டிப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லை, நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவர் மாநில தலைவர், அவரோட நடவடிக்கைகள் அவர் பார்த்துக்கொள்கிறார். அண்ணாமலைக்கு எதிரான அந்த கருத்து அந்த பேட்டி கட் பண்ணி ஒட்டப்பட்டது. நான் திறமைசாலி தாங்க, ஆனா எனக்கு இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்லை. ஓட்டு போட்டிருந்தா நான் தூத்துக்குடி இன்னைக்கு இதை விட நான் சிறப்பாக கனிமொழி கொண்டு வரலன்னு நான் சொல்ல. பழனிலேருந்து அண்ணாமலைக்கு வருவோம். திருவண்ணாமலை இல்லை, உங்க அண்ணாமலைக்கு வருவோம். பழனி மலையிலிருந்து அண்ணாமலைக்கு வரீங்க, பரவாயில்ல, சொல்லுங்க. உங்களுக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு பிணக்கு இருந்தது, ஒரு மனஸ்தாபம் இருந்ததுன்னு ஒரு செய்திகள் நிறைய வந்தது. எல்லாம் சரியாயிடுச்சா? பிணக்கும் இல்லை, இணக்கம் தான். இல்லைன்னா நான் கட்சியில் மறுபடியும் போகும்போது முதல் அட்டையை அவர்கிட்ட தான் வாங்கினேன், வாழ்த்து சொன்னார்கள். அதே மாதிரி கட்சியின் தொண்டனாக தென் சென்னையில் எனக்கு ஒரு வேட்பாளராக நான் போட்டி போட்டேன். அப்போ அண்ணாமலை எனக்கு பிரச்சாரமும் செய்தார்கள். இது அண்ணாமலைக்கும் எனக்கும் பிணக்கு என்பது உருவகப்படுத்தப்பட்டு இணையதளங்களில் வந்த ஒரு செய்தி. எனக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. எங்கள் கட்சியிலே தலைவராக இருக்கிறவருக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டும், எப்படிப்பட்ட நிகழ்வுகளில் அவரோடு கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்தவள் நான். ஏன்னா கட்சியில் அடிப்படை உறுப்பினர்லேருந்து தலைவராக உயர்ந்தவள் நான். ஆக நான் இன்று தலைவராக உயர்ந்து இன்னைக்கு மறுபடியும் உறுப்பினர் ஆகும்போது கூட ஒரு தலைவரை எப்படி மரியாதை கொடுக்க வேண்டும் எனக்கு தெரியும். அதனால இது இணையதள வாசிகள் செய்த ஒரு குசும்புன்னு வேணா சொல்லலாம். அண்ணாமலை நீங்க சொல்ற அட்வைஸ்லாம் கேட்கிறாரா? இல்லை, நான் அட்வைஸ்லாம் யாருக்கும் சொல்றது இல்லைங்க. ஏன்னா அவர் மாநில தலைவர், அவரோட நடவடிக்கைகள் அவர் பார்த்துக்கொள்கிறார், அவ்வளவுதான். நான் அட்வைஸ்லாம் சொல்ற. இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க கூட நடுவில் கட்சியில ஏன் ஒரு பேட் எலிமெண்ட்ஸு, சமூகத்தில் ஒரு பெயர் எடுக்காத ஆட்கள் அவங்கெல்லாம் ஏன் சேர்க்குறீங்க, கட்சிக்கு கெட்ட பேர் வராதா அப்படின்லாம் நீங்கள் பேசுனதா? அது நான் ஒரு கட்சியின் மூத்த உறுப்பினர் என்ற வகையில் எனது ஆதங்கத்தை நான் தெரிவித்தேன். அண்ணாமலைக்கு எதிரான அந்த கருத்து அந்த பேட்டி கட் பண்ணி ஒட்டப்பட்டது. நான் என்ன சொன்னேன், இதுக்கு அண்ணாமலை மட்டுமே பொறுப்புன்னு சொல்ல முடியாது. சில மாவட்ட தலைவர்களை சில பேர் அணுகி அவர்களுக்கு அந்த நேரத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி சில பதவிகளை சில பேர் வாங்கி இருக்கிறார்கள். இது தடுக்கப்பட வேண்டும். இதற்கு மாநில தலைவரை நான் குற்றம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே நேரத்தில் அந்தந்த மாவட்டத்தில் இதை மாதிரி சேர்ந்தவர்கள் யார் என்பதை பரிசீலிக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆக குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் கட்சியில் இணைவது தப்பில்லை, ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் குற்றவாளிகளாக இருக்கக்கூடாது என்பதில் எனது அடிப்படை விருப்பம். அந்த விருப்பத்தை சொல்வதில் தவறில்லை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இந்த நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் இந்த லெட்டர்பேட் கட்சிகளாக இருக்காங்க பாருங்க, ஜான் பாண்டியன், அப்புறம் தேவநாதன், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இருக்காங்கல்ல, ஒரு சாதிய பின்புலத்தை வச்சுக்கிட்டு அல்லது பணத்தை வச்சுக்கிட்டு இல்லது அவங்களுடைய கல்வி நிறுவனங்களை வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு வாங்குறாங்க. அவங்களுக்குலாம் கொடுத்தது தப்புன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலையா? சீட்டு கொடுத்தது கூட்டணி என்று வரும்பொழுது அந்த கூட்டணி இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் தமிழிசை மேடம், நீங்கள் யாரோட கூட்டணி வைக்கிறீங்கிறது உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல. பிஜேபி தான் கணேசன் காலத்தில், உங்கள் காலத்தில் ஏன் அவ்வளோ சுற்றி வர்றோம், கணேசன் காலத்தில், உங்கள் காலத்தில், சிபிஆர் இடத்துல அதுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு கிரெடிபிலிட்டி இருந்தது. நம்ம அதை விட்டுறக்கூடாது. நம்ம தோக்குறோம் ஜெயிக்கிறோங்கிறது வேற விஷயம். கட்சியில் யாரையா கொண்டு சேர்த்தா கட்சிக்கு அப்புறம் அதுவும் மற்ற கட்சிகள் மாதிரி போய்ட்டு தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட கட்சியில் போகக்கூடாது என்பதில் எனக்கும் விருப்பம் இருக்கிறது. இந்த கட்சி பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் கோர் இஷ்யூவை நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுனால தான் நான் எனது ஆதங்கத்தையும் நான் தெரிவித்தேன். டிஃபரன்ஸ் போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ இல்லை, போயிடுச்சுன்னு நான் சொல்ல முடியாது. சில டெம்பரரி செட்பேக் ஒரு கட்சிக்கு சில நேரங்களில் வரலாம். அது அண்ணாமலை அவர்கள் கட்சியை பலப்படுத்தணும், எதிர்கூட்டணியை இப்போ அதிமுகவும் திராவிட கட்சிகளை எதிர்க்க வேண்டும் என்பது நமது கொள்கையாக இருக்கும் பொழுது எல்லாரும் இந்த 2 திராவிட கட்சிகளையும் எதிர்ப்பவர்கள் எல்லாம் நாம சேர்த்து கொண்டு ஒரு எண்ணத்துல அவர் சேர்த்துருக்கலாம். ஏன்னா அந்த கூட்டணியெல்லாம் அமையும் போது நான் அப்பொழுது கட்சிக்குள் இல்லை. ஆனாலும் ஒரு மாநில தலைவர் ஒரு முயற்சி எடுத்தால் அதை யாரும் மறுப்பதில்லை. ஏனென்றால் கட்சியில் மாநில தலைவருக்கு மதிப்பளிக்கிறது. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் கட்சி அந்த பலம் பொருந்திய ஒரு தூய்மையான மக்களுக்கான பலம் பொருந்திய பார்ட்டி வித் டிஃபரன்ஸ் அப்படின்ற பெயரோடு இருக்க வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கும் இருக்கிறது. வருங்காலத்தில் சில குற்றங்கள் குறைகள் இருந்தால்
அது களையப்படும். ஏனென்றால் அதற்காக அண்ணாமலை அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். குற்றவாளிகள் ஏன்னா இப்ப தெரிந்தவர்களை நீக்கி இருக்கிறாங்க கட்சியிலிருந்து. அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால சில நேரங்களில் அவர்கள் ஆர்வ மிகுதியினால் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவர்களை இணைத்திருக்கலாம், அவர்களை நீக்கி இருக்கிறார்கள். அதனால திராவிட கட்சிகளோடு மாதிரியே நடத்தணும். அது நல்ல விஷயம்தான். ஏன்னா நம்ம எங்க நிற்கிறோமோ அவங்களுக்கு ஏதாப்ப தான் நம்ம எதிரியுடைய அசரத்தை பார்த்தா நம்ம அசரத்தை விடணும். அதெல்லாம் உண்மைதான். கலைஞர் மாதிரி அந்த திமுக உள்ள தலைவர்கள் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர்கள் அவங்க எப்படி அரசியல் பண்றாங்க இத்தனை வருஷமா, இதை பார்த்து நம்மளும் வந்து இப்படி பண்ணணும், ரொம்பலாம் வந்து நம்ம வேற மாதிரி பண்ணால் சரிப்படாது, இந்த நாட்டில் இப்படி தான் இருக்கணும், ரோமில் இருக்கும்போது ரோமனாக இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அதெல்லாம் சரியா. அதுக்கு உங்களை மாதிரி பேச்சாளர் இருக்காங்க, அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு சாமர்த்தியமான பேச்சாளர் உங்கள் கட்சி இருக்காங்க. நீங்கள் அவங்க ஸ்டைலில் பதிலடி கொடுக்கறது, அந்த ஸ்டைலில் வந்து மாவட்ட செயலாளர்கள் பூத்து கமிட்டிலேருந்து எல்லாத்தையும் சரி பண்ணுறது அது வேற கதை. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத இந்த பேட் எலிமெண்ட்ஸை போய் உள்ளே கொண்டு வரும்போது அது எப்படி சரியாக வரும்? நம்ம வந்து அணுகுமுறையில் தான் மாற்றம் கொண்டு வரணும் ஒழிஞ்சு இந்த மாதிரி ஆட்களை உள்ள கொண்டு வரும்போது கலந்துருச்சு எல்லாம். இல்ல இது எல்லாருமே அவங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய வந்துருச்சு. இல்ல அவங்க எல்லாருமே அவங்கன்னு சொல்ல முடியாது. காலமே என்னாச்சுன்னா கட்சியில வந்து சரி பிஜேபியில சேர்ந்தா நமக்கு டெல்லியில நம்ம பாதுகாப்பா இருப்பான், என்ன வேணா பண்ணலாம், இங்க நம்ம வீட்டுல வந்து இடி கதவை தட்ட மாட்டான் அப்படிங்கிறாப்புல ஒரு பேச்சு வந்துருச்சு. இல்ல அப்படிலாம் இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா எங்க கட்சியில இருந்தாங்கன்றதுக்காக அவங்களை யாரும் பாதுகாக்கல. இப்ப அவங்க எல்லாம் போலீஸால நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். நாங்க முழுமையா அவர்களை பற்றி தெரிந்தவுடன் அண்ணாமலை நீக்கி இருக்கிறார். அதனால நான் சொன்ன மாதிரி ஒரு கட்சிகளை எதிர்க்கணும், கட்சியை பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஊக்கம் பெற்று ஒரு உந்துதல்ல சில விஷயங்களை அவங்க பண்ணி செய்திருக்கலாம். அது சில கரெக்ட் செய்யப்படும். எங்கேயுமே சரி செய்யப்பட முடியாதது எதுவும் கிடையாது. எல்லாம் சரி செய்யப்படும். சரி செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எங்களை போன்றவர்கள் அதற்கான முயற்சி மேற்கொள்வோம் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க ரொம்ப டிப்ளமேட்டிக்கா பேசுறீங்க. நீங்க ப்ராப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா டிப்ளமேட்டிக்கா பேசினாதான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ப்ராப்ளமேட்டிக்கா பேசினா உடனே அது இப்ப நாங்க எங்களோட கரோனா வைரஸை விட வேற மாதிரி வைரஸா போயிடும். அதனால டிப்ளமேட்டிக்கா தான் பதில் சொல்ல முடியும். சரி, இப்ப பிஜேபி கவர்மெண்ட்ல ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா வெவ்வேறு கவர்னர்ல நியமிக்கிறாங்க வெவ்வேறு ஸ்டேட்டுக்கு. அதுல வந்து பிஜேபி கவர்மெண்ட் இருக்கு, மற்ற கவர்மெண்ட் இருக்கு. நான் பிஜேபி கவர்மெண்ட்ல கவர்னர் நியமிக்கும் போது கவர்னருங்கிறவர் உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சவங்க. ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் அவர். ஹி ஹேஸ் டு ஆக்ட் ஆன் தி பேஸ் ஆஃப் தி சிஎம் அண்ட் த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு தெளிவாக வரையறுத்திருக்கு. அவங்களுடைய பவர்ஸ் என்ன, அவங்க ஒரு கான்ஸ்டியூஷனல் ஹெட் தான் அப்படின்னு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய கவர்னர்கள் வந்து அந்த பிஜேபி கவர்மெண்ட் இல்லாத ஒரு சர்க்கார் பாருங்க, அவங்களுக்கு குடைச்சல் கொடுக்கணுன்னே உட்கார்ந்தாப்புல தெரியுது. ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் கிரண்பேடி இருந்தவங்க, கேரளாவில் ஆரிஃப் முகமது, அதுக்கப்புறம் உங்களுக்கும் தெலுங்கானா சிஎம்முக்குமே அப்போ பயங்கர பிரச்சனை இருந்துச்சு. இப்படி நிறைய பிரச்சனை. தமிழ்நாட்டு கேட்க வேணாம், ரவி வந்து நிறைய பேசுகிறாரு. அதாவது ரெகுலராக ஏதாவது சர்ச்சையாக பேசிக்கிட்டு ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் சிஎம் பதில் சொல்கிறதும், அப்புறம் வந்து வைஸ் சான்சலர் மீட்டிங்கில் வந்து கல்வி அமைச்சர் கலந்து கொள்ளாததும், இந்த மாதிரி நிறைய ஓடிட்டுருக்கு. இது சரின்னு நினைக்கிறேன். இதுல முதல்ல நான் சொல்றது, இது ஒரு பார்வை. எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்கின்ற இடங்களில் கவர்னர்கள் தவறு செய்கிறார்களா, முதலமைச்சர்கள் தவறு செய்கிறார்கள் என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும். நான் வந்து இந்த மாநிலத்தை விட நான் மாநிலத்தை கவர்னராக இருந்த தெலுங்கானாவை முதலில் உங்களுக்கு எடுத்துக் கொள்கிறேன். நாங்க போறதுக்கு முன்னாலேயே இத்தனைக்கும் நாங்க சொல்றோம், நாங்களும் படித்தவர்கள் தான், சமூக வாழ்க்கையில் இருந்தவர்கள் தான். ஆளுநர் என்ற ஒரு பதவி வந்தவுடன் அரசியல் முற்றிலுமா விட்டு தான் நாங்கள் ஆளுநராக பதவி ஏற்கிறோம். முதல் நாளே சந்திரசேகர் ராவ் என்ன சொல்றாரு, பாஜக தலைவராக இருக்கிறவங்க வராங்க, அதனால அவங்க பாஜக காரராகத்தான் பணியாற்றுவார் என்று முதலிலேயே அவர்கள் ஒரு எண்ணத்தையும் வண்ணத்தையும் எங்க மேல பூசிடுறாங்க. பூசினதற்கு பின்பு நாம எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் முடிவாக அவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள். உதாரணத்திற்கு இப்ப வந்து எனக்கு புரோட்டோகால் கொடுக்கல, ஏன்னா நான் பாஜக செயல்படுகிறேன். நான் ஏதாவது மக்கள் சார்ந்து, நீங்க ஒண்ணு கான்ஸ்டிடியூஷனல் ஹெட்னு சொல்றவங்க ஃபர்ஸ்ட் சிட்டிசன் என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த மாநிலத்தின் முதல் பிரஜை என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டும். அப்ப மற்ற பிரஜைகளுக்கு பிரச்சனை வரும்பொழுது அந்த பிரஜைகளோடு அவர்கள் நிற்க வேண்டும் என்பதும் முக்கியம். அதனாலதான் இப்ப உதாரணத்துக்கு ரவி அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் மற்றதுக்கு வரல. நான் சேர்ந்த உடனே 14 பல்கலைக்கழகங்கள் வைஸ் சான்சலர் இல்லாம, துணைவேந்தர் இல்லாம இருந்தது. அப்ப நான் போன உடனே 14 பல்கலைக்கழகங்கள் துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்கிறது, துணைவேந்தர்களை நியமிங்கள்னு சொன்னா, அப்போ முந்தின கவர்னர் சொல்லல. அப்ப நீங்க சொல்றீங்கன்னா நீங்க பாஜக, இது எப்படி பாஜக காரங்களா ஆக முடியும்?
ஆக மக்களுக்கான கருத்துக்களை, சரியான கருத்துக்களை எடுத்து சொல்லுங்க. நான் கேட்கிறேன் 14 இப்ப இன்னைக்கு கூட இங்க கூட அதிகமான அண்ணன் எடப்பாடி மாதிரி உள்ளவங்க கூட சொல்லியிருக்காங்க. எங்கள் கட்சி தலைவரும் சொல்லியிருக்காங்க. எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஏன் ஆளுநரே சொல்றாரு? இங்கே பல பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் இல்லாமல் செயலாற்றி கொண்டிருக்கிறது என்று. அதைத்தான் 14 துணைவேந்தர்கள் இல்லாமல் இருக்குன்னா, போன உடனே முதற்காக அதற்கு குரல் எழுப்பின. அப்போ 14 துணைவேந்தர்கள் இல்லைன்னு குரல் எழுப்பினா உடனே உங்க பாஜக காரங்களை குரல் எழுப்புறாங்கன்னு சாயம் பூசினா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? தப்பு. அவங்க என்ன ஆக சொல்றாங்கன்னா, மக்களுக்கான நல்ல திட்டங்கள் நிறைவேறாமல் இருக்கும் பொழுது, மக்களுக்காக குரல் கொடுக்கும் பொழுது, எதிர்க்கட்சிகள் அதை எதிர்குரலாக பார்க்கிறார்களே தவிர அது மக்களுக்கான குரலாக பார்க்க மறுக்கிறார்கள். நாங்கள் ஆக இந்த சாயத்தை பூசியது முதலமைச்சர்கள் தானே தவிர ஆளுநர்கள் இல்லை என்பதை பதிவு செய்யும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து மக்களால் போராடி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். நீங்க வந்து பைபாஸ் ரூட்ல வந்து மேல உட்கார்ந்துட்டு எங்களை அதிகாரம் பண்ணாதீங்கங்கிறது இன்டைரக்டா சொல்ல வராங்க. இல்ல நானு ஒரு பிரதம அமைச்சரையே தேர்தலையே சந்திக்காத பிரதம அமைச்சரை 10 ஆண்டு காலம் கொண்ட கட்சி இது. ம். நாடு இது. மன்மோகன் சிங் 10 வருடமா ராஜ்யசபா மூலமா தான் வந்தாரு, மக்களை சந்திக்காம தான் வந்தாரு. அப்படின்னா பிரதமர் அவர் பேச முடியாதுன்னு நீங்க சொல்லல. ஆக அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநர் என்ற ஒரு பதவி இருக்கிறது, அதற்கு என்று சில அதிகாரங்கள் இருக்கிறது. ஆக நாங்க ஓட்டு வாங்கி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் ஜனாதிபதியோட பதவியை தானே அவங்க தானே உங்களுக்கு பதவி பிரமாணமே செய்து வைக்க வேண்டி இருக்கிறது. ஆக அரசியலமைப்பு சட்டம் ஒரு பதவியை இந்த வகையில் தான் இந்த பதவி பெறப்பட வேண்டும் என்று ஒரு அங்கீகாரம் கொடுக்கும் பொழுது நாங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டோம். இன்னொன்று, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமரால் ஆலோசிக்கப்பட்டு அறிமுகப்படுத்தப்பட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஜனாதிபதி அதற்கு ஒப்புதல் கொடுக்கிறார்கள். அப்ப யாரு ஒப்புதல் கொடுக்கறாங்க? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமர் எங்களை செலக்ட் செய்கிறார்கள் என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான் நாங்க. ஆக அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாதவர்கள், அதனால நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும். அரசியலமைப்பு சட்டத்துல இருக்கே இப்படி ஒரு பதவி, அதற்கென்ற அதிகாரங்கள். இன்னைக்கு உங்களுக்கு பதவி பிரமாணம் செய்து கொடுக்கணும்னா கூட இவங்க தானே பதவி பிரமாணம் செய்து இதுக்கு கொடுக்கணும். முன்னாடி எல்லாம் கவர்னர்கள் இவ்வளவு பிரச்சனை பண்ணது இல்லையே. அப்படிலாம் இல்ல, அது வெளியே தெரியலன்னு வேணா வச்சுக்கலாம். இங்க உள்ள கவர்னர்கள் எப்படி இருந்தாங்க, மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் கூட சில கவர்னர்கள் எப்படி இருந்தாங்க, அங்க வந்து குமுத்பென் ஜோஷி இருந்தாங்க. அப்போ உள்ள என்.டி. ராமராவுக்கும் அவங்களுக்கும் எவ்வளவு பிரச்சனை வந்தது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. இப்ப மிகைப்படுத்தப்படுகிறது, அவ்வளவுதான். தமிழ்நாடு கவர்னர் வந்து நிறைய பேசுறாரு. காட்டு வேலை பத்தி பேசுறாரு. அவர் கிறிஸ்டியன், அவருக்கு நம்ம இலக்கியம் என்ன தெரியும்னு கேட்கிறாரு. இல்ல, அவரின் கருத்துக்கள் அவர்கிட்ட தான் நீங்க கேட்கணும். ஏனென்றால் இன்னொருத்தரின் கருத்துக்களுக்கு கருத்து சொல்வதற்கு எனக்கு உரிமை இல்லை. திருவள்ளுவருக்கு சாயம் பூசுறாரு. இல்ல, அதுதான் மரியாதைக்குரிய ரவி அவர்களின் கருத்துக்களுக்கு நீங்க அவர்கிட்ட கருத்து கேட்கலாம். அரசியலமைப்பு சட்ட ரீதியாக சில நடவடிக்கைகளுக்கான நான் பதில் சொல்லலாம், அவ்வளவுதான். நிர்மலா சீதாராமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் எந்த தேர்தலையும் சந்திக்கல. அவர் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையில் முக்கியமான இடம், மோடியுடைய ரைட் ஹேண்டா இருக்காங்க. தமிழிசை இவ்வளோ போராடி இருக்கீங்க, இவ்வளோ தேர்தலை சந்திச்சிருக்கீங்க, ஏன் உங்களுக்கு அந்த கேபினெட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல, நான் அதை ஒப்புதலுக்கே போகல. அப்படி பார்த்தா என்ன கவர்னர் ஆக்குனாங்களே, அதனால நான் அந்த ஒப்பீடுக்கே நான் போகல. நான் வந்து ஒரு கள போராளி. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவ. வெற்றியோ தோல்வியோ நான் களத்துல இருக்க ஆசைப்படுறவள். மேடம்கிட்ட ஏற்கனவே நீங்க தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டா, இல்ல நான் தேர்தலில் நிக்கல, நான் வந்து ராஜ்யசபால இருந்துக்கிறேன்னு அவங்க சொன்னாங்க. ஆக அதுக்காக அவங்க திறமைசாலி இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால தான் நான் சொல்றேன், தேர்தலில் நின்று வெற்றி பெறுபவர்கள் மட்டுமே திறமைசாலிகள். இப்ப நான் திறமைசாலி தாங்க, ஆனா எனக்கு வந்து இவங்க திராவிட முன்னேற்ற கழகத்து மாதிரி ஓட்டு வாங்குற திறமை எனக்கு இல்லை. ஓட்டை வாங்கும் திறமை என்னிடம் இல்லை. ஓட்டை கேட்கும் திறமை என்னிடம் இருக்கிறது. ஓட்டை வாங்கும் திறமை என்று இல்லை. நீங்க செலவே பண்ணலன்னு சொல்லுங்க. நான் செலவு பண்ணல, இல்லை, நான் ஓட்டெல்லாம் பண்ணல. நான் அதுக்குள்ளதான் செலவு பண்ணேன். நான் அவ்வளவுதான் இருக்கு. என் கோட்டும் வெயிட்டு, என் நோட்டும் வெயிட்டுன்னு சொல்லுவேன். அதே மாதிரிதான். ஏன்னா எங்கெல்லாம் ஒரு வரையறைக்கு உட்பட்ட செலவு தான். நாங்க வந்து கட்சி தொண்டர்களுக்கு சாப்பாடுக்கு காசு கொடுப்போம், அவங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் காசு கொடுப்போம். ஓட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது. அவங்களுக்கு தெளிவா சொல்லுங்க பார்க்கலாம், ஓட்டுக்கு நாங்க எதுவுமே செய்யலைன்னு. ஆக அந்த ஆள்பலமும் அந்த மணி பவர், மசில் பவர் வச்சுதான் அவங்க ஜெயிக்கிறாங்க. அந்த இதுல நான் எந்த விதத்துலயும் என்னோட திறமை குறைஞ்சு நான் சொல்லவே மாட்டேன். எல்லா வேட்பாளர்களோட அவர்களுக்கு இணையான திறமை உள்ளவள் தான் நான். ஆனா இந்த விஷயத்துல எங்களால ஈடு கொடுக்க முடியவில்லை என்பதை நான் தெளிவுபடுத்துகிறேன். உங்களுடைய தோல்விக்காரர் பணம் தான் பிரச்சனை இல்ல, பணம் தான் இல்ல, ஆக அதுவும் ஒரு பிரச்சனை. தொடர்ந்து தோல்வியில சந்திப்பது மனசு கொஞ்சம் அப்செட் ஆகுதா? அப்செட்டால ஆகல. நாங்க வந்து உறுதியாகி கொள்கிறோம். தோல்வி வர 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 விழுப்புண்கள் அதிகம் பர வெற்றி புண்கள் வரும்னு கிடைக்கிறதுல ரொம்ப தீவிரமா இருக்கிறோம். ஏன்னா முயற்சி செய்வதில் தவறில்லை. மக்களுக்காக மக்கள் ஓட்டு போட்டுருந்தா மகிழ்ச்சி அடைந்திருப்பேன். என்ன பார்த்தா
நான் உங்கள்கிட்ட மேனிஃபெஸ்டோ காமிக்கிறேன். ஒரு மிகப்பெரிய கனவோட தூத்துக்குடியிலே அப்படிதான். தூத்துக்குடியில் நான் குறிப்பிட்டிருந்த மேனிஃபெஸ்டோவை எடுத்து ராஜ்பவனுக்கு வந்த மத்திய அமைச்சர் என்னோட டேபிள் மேலே இருந்தது. எடுத்து பார்த்துட்டு, என்னங்க இது மத்திய அமைச்சர் மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள வாழை நாரை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள உப்பை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள மீனை எப்படி பிளான் பண்ணுறது பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள முத்தை என்ன பண்ணுறதுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, அங்கே உள்ள ஏர் கனெக்டிவிட்டி, ரோட் கனெக்டிவிட்டி, சி கனெக்டிவிட்டி, வேற எல்லா மாவட்டங்களே அது கிடையாது. ஆக இத்தனை இணைப்புகள் இருந்து இதை எப்படி தூத்துக்குடியை டெவலப் பண்ணணும்னு நீங்கள் யோசனை பண்ணியிருக்கீங்க. ஆனால் என்ன பண்ணுறது, மக்கள் ஓட்டு போடலை. ஓட்டு போட்டிருந்தா நான் தூத்துக்குடி இன்னைக்கு இதை விட நான் சிறப்பாக கனிமொழி கொண்டு வரலன்னு நான் சொல்ல, இதை விட அதிகமாக கொண்டு வந்திருப்பேன். அதே மாதிரி தான் தென் சென்னைக்கு ஒரு மிகப்பெரிய கனவு திட்டம் நான் கொண்டு வந்திருந்தேன். ஏன்னா எனக்கு ஆளுநராக இருந்த அனுபவம் இருக்கிறது, மாநில தலைவராக இருந்த அனுபவம் இருக்கிறது. அந்த அனுபவத்தெல்லாம் வச்சு அதுவும் மத்தியில் பிஜேபி தான் ஆட்சிக்கு வரும். அப்போ மத்தியில் தெலுங்கானா மக்கள் ஓட்டு போடும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ பிஜேபிக்கு ஓட்டு போட்டால் தான் மத்தியில் உள்ள இணக்கமான சூழ்நிலை என்னோட மாநிலத்துக்கு நிறையா கிடைக்கும், என் தொகுதிக்கு நிறையா கிடைக்கும். அப்படி ஒரு மனநிலை தமிழ்நாட்டுக்கு ஏன் வராமல் இருக்கிறது? நீங்கள் சட்டமன்றத்துக்கு போடுங்க, யாருக்கு வேணாலும் போடுங்க, யார் வரணும்னு நினைக்கிறப்படுங்க. மத்தியில் மோடி அவர்கள் தான் வருவாருன்னு தெரியுதுல்ல. இப்போ நீங்கள் மத்தியில் இந்த எம்பிக்கு இப்போ உள்ள எம்பிங்க என்ன செய்ய முடியும்? சத்தம் போடலாம், கோரிக்கை வைக்கலாம். ஆனால் எங்கள் எம்பி எங்களுக்கு தாமரைக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, அதனால எனக்கு இது பெற்று தாருங்கள் என்று இன்னும் அதிக உரிமையோடு பெற முடியுமா இல்லையா? இப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தில் திமுக எம்எல்ஏ அதிகமாக அதிமுக எம்எல்ஏ செய்ய முடியுதான்னு திமுக எம்எல்ஏ அதிகமாக செய்ய முடியறது இல்லை. அதே மாதிரி இன்னொரு நீங்கள் ஓட்டு போட்டால் தான் நீங்களாம் செய்வீங்களான்றது வேற. இங்கே அப்படி தானே செய்கிறீங்க. திராவிட முன்னேற்ற கழக தொகுதிக்கு அதிகமாக செய்ய முடியுதில்ல. அப்போ அதே மாதிரி எங்களால் அதிகம் செய்ய முடியும்ல. ஆக மக்கள் இப்படி மாற்றி அந்த காலத்துலலாம் அப்படி தானே, மத்திக்குனா இவங்களுக்கு கொடுக்கணும், மாநிலம்னா இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஏன் எங்களுக்கு கொடுக்க மறுக்கிறீங்க? இப்போ தமிழ் சேனை குறைவா? நான் ஒரு 25 இந்த 17ஆம் தேதி வந்ததுன்னா, இந்த செப்டம்பர் 17ஆம் தேதி வந்ததுன்னா, பாஜகவில் இணைந்து ஒரு மருத்துவராக இருந்து அரசியல்வாதியாக மாறி 25 ஆண்டுகள் ஆகிறது. நான் ஸ்டாப் 1999 நீங்க மருத்துவமனை செயலாளராக இருந்தீங்க. ஆமா, செப்டம்பர் 17ஆம் தேதி சேர்ற. செப்டம்பர் 14ஆம் தேதி ஒரு டிவைன் கோயின்சிடென்ஸ், மரியாதைக்குரிய மோடி அவர்களின் பிறந்த நாள் எனக்கு அன்னைக்கு தெரியாது, ஆனா நான் சேர்ந்த நாள் அதுதான். 25 ஆண்டு காலமாக நீங்க ஊடக நண்பர்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஸ்டாப். எந்த வருடமும் நான் வெளிப்படையா இல்லைன்னு சொல்ல முடியாது. கட்சியில் நீங்க இப்போ என்னோட சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, சாதாரண உறுப்பினர், நீங்க சொன்ன மாதிரி தென்சென்னை மாவட்டத்தின் மருத்துவர் அணி செயலாளர், அதுக்கப்புறம் மாநிலத்தின் மருத்துவர் அணி பொதுச் செயலாளர், அப்புறம் அகில பாரத மருத்துவர் அணியின் இணை அமைப்பாளர், அதுக்கப்புறம் மாநில பொதுச் செயலாளர், மாநில துணைத் தலைவர், அகில பாரத செயலாளர், அப்புறம் மாநில தலைவர், அப்புறம் கவர்னர். ஆக அடிப்படையில் ஒரு மாவட்டத்திலிருந்து மாநிலம் உயர்ந்து, மாநிலத்திலிருந்து அகில பாரதம் உயர்ந்து, அகில பாரதத்தில் திருப்பியும் மாநில தலைவராகி, அவ்வளவு என்னோட பயணம் நெடியது. ஆக அவ்வளவு நெடிய பயணத்தில் எவ்வளவு அனுபவம் இருக்கும். 2 மாநிலத்தை வேற நான் பார்த்துட்டு வந்திருக்கேன். அப்போ தெலுங்கானாவில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள், புதுவையில் உள்ள வளர்ச்சி திட்டங்கள். ஆக இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒருவருக்கு ஏற்கனவே இருந்த ஒரு எம்பி எதுவுமே பெருசா இந்த மாவட்டத்துக்கு செய்யல. ஆக இதை பார்த்து ஏன் நீங்க ஓட்டு? ஆக தமிழக மக்களுக்கு நான் வைக்கின்ற கோரிக்கை, ஒரேடியா சின்னத்தை பார்த்து ஒரேடியா உங்க வேட்பாளர் யாரு, உங்க வேட்பாளரால இந்த மாவட்டம் பலன் பெறுமா? இன்னும் அதிகம். இப்போ எனக்கு ஓட்டு போட்டீங்கப்பா, எதிர்கட்சி எவ்வளவு கொண்டு வந்துட முடியும், என்ன செய்திட முடியும்? உடனே எதிர்கட்சி எம்பி கேட்டா இல்லை செய்யறாங்க. மரியாதைக்குரிய எதிர்கட்சி எம்பிக்கள் சொன்னா கட்கரி அவர்கள் செய்கிறார்கள், பிரதம அமைச்சரை செய்யறாங்க, எல்லாம் செய்யறாங்க. ஆனாலும் இங்க திமுக எம்எல்ஏக்கு இருக்கும்போது ஒரு வாய்ப்பு இருக்குல்ல, அதே மாதிரி பாஜக எம்பியா இருக்கும்போது இன்னொரு வாய்ப்பு வந்திருக்கும்ல. ஏன் அதை மறுக்கிறீங்க? உங்களுக்கே வர வாய்ப்பை ஏன் நீங்க மறுக்கிறீங்கன்றதான் எனது கருத்து. இல்ல, நம்ம இப்ப சமீப காலமா என்ன ஆயிடுச்சுன்னா, தேர்தல் அரசியலுங்கிறது என்னன்னா, மக்கள் ஊழலை ஏத்துக்கிட்டாங்க. ஊழலை இங்க ஏத்துக்கிட்ட மாதிரி தான் ஒரு மனப்பக்குவம் ஆயிடுச்சு. கவர்மெண்ட் ஒழுங்கா நடந்துட்டு இருக்கு, ரேஷன்ல எல்லாம் சரியா வந்துட்டு இருக்கு, எனக்கு ஒன்றும் இந்த ஆட்சி மேலே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறப்பல ஒரு மனநிலை மக்கள்கிட்ட வந்துருச்சு. இல்ல, அதுதான் நான் சொல்றேன். அப்படின்னா நீங்க சட்டமன்றத்துல நீங்க அதை பிரதிபலிங்க, பாராளுமன்றத்துல எப்படி பிரதிபலிப்பீங்க நீங்க? இல்ல, இந்த மாதிரி பாராளுமன்றத்துக்கு அப்புறம் ஓட்டை கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. பாராளுமன்றத்துல பாராளுமன்ற உறுப்பினரின் தகுதி வேறு, பாராளுமன்றத்தின் பணி வேறு, பாராளுமன்றத்தின் மூலம் உங்களுக்கு கிடைப்பது வேறு, மாநிலம் மூலமாக உங்களுக்கு கிடைப்பது வேறு. நீங்க ரேஷன் வச்சு நீங்க அதை மெஷர் பண்ணீங்கன்னா எப்படி சரியா வரும்? அது தமிழக மக்கள் அறிவாற்றல் மிக்க மக்கள், அதை ஏன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியலை என்பது எங்களை போன்றவர்களுக்கு ஆதங்கமா இருக்கு. என்னன்னா, கட்சியை பொறுத்தவரை
நமக்கு அதுவும் பிரஸ்டி இஷ்யூ, இதுவும் பிரஸ்டி இஷ்யூ. நம்ம 40க்கு 40 ஜெயிக்கணும். இங்கே வந்து நல்ல இப்பயே ஸ்டாலின் வந்து 200 ஜெயிக்கணுங்கிறாரு, 200க்கு மேல போகணுங்கிறாரு. ஸோ நம்ம கட்சியை இன்டாக்டா வச்சுக்கணும்னா நிறைய இல்ல அதுக்கு அவங்க கட்சியில வந்து அடிப்படை உறுப்பினர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கான கட்டமைப்பு இருக்கிறது என்பதுல நான் வந்து மாற்று கருத்து சொல்லல. அவங்க 67ல இருந்து கட்டமைப்பை சரி செய்து கொண்டிருப்பவர்கள். ஒரு தேசிய கட்சி, 80க்கு பின்பு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி, அதுவும் தமிழகத்தில மிகப்பெரிய ஒரு திராவிடம் என்ற ஒரு சொல் வந்து ஆளுமையை கொண்டிருக்கின்ற ஒரு மாநிலத்துல ஒரு தேசியம் என்று வரும்பொழுது எமர்ஜென்சி பீரியட்லயே நமக்கு தேசியத்துக்கு ஆதரவு கிடைக்கலையே தமிழ்நாட்டுல. ஆக தமிழகத்தில் அந்த தேசியத்தின் பக்கம் தமிழகம் திரும்ப வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருக்கிறது. இவ்வளவுக்கு முன்னால் அது அதை சாதிக்க முடியவில்லை என்றால் இனிமேலாவது சாதிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் என்னை போன்றவர்கள் மறுபடியும் தீவிர அரசியலில் ஈடுபட்டிருப்பது. நிச்சயமா 1967ல தேசியத்திலிருந்து திராவிடத்திற்கு ஒரு மாற்றம் வருவதைப் போலவே திராவிடத்திலிருந்து தேசியத்திற்கு 2026ல் ஒரு மாற்றம் வரும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, திராவிட ஆட்சியோட தேசிய ஆட்சி நடக்குது இல்ல நார்த் இந்தியால, அங்க என்ன பெட்டரா இருக்கு? எல்லா இடமும் பெட்டரா இருக்கு. நீங்க இண்டோர் போய் பாருங்க, மத்திய பிரதேஷ் போய் பாருங்க, அதே மாதிரி குஜராத் போய் குஜராத்ல உடனே அதாவது ஒரு இடத்துல மாத்தி உடனே குஜராத் மாடல் இதுதான் அப்படின்னு இல்லை. நான் குஜராத் சிப்ஸ் ஆஃப் டீன்னு ஒரு புக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் பத்தி எழுதினேன். அதில் டிட்பிட்ஸ் மாதிரி அது என்ன சிப்ஸ் ஆஃப் டீனா அவர் டீ மாஸ்டரா இருந்து இன்னைக்கு நமக்கெல்லாம் மாஸ்டரா மாறி இருக்காரு. அதனால அதில் நான் எழுதியிருந்தேன். நான் எப்போ போனேன், 2001ல் நான் குஜராத்துக்கு போகிறேன். அப்போ சோலாரில் டெலிஃபோன் பூத் இயங்குதுங்க. குப்பைகளை எல்லாம் எடுத்து இன்னைக்கு கூட நம்மளதுல இன்னும் அது வரல. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இன்னைக்கு இல்லை. சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒவ்வொரு கிராமத்துலையும் நான் பார்க்குறேங்க. அப்படிப்பட்ட ஒரு ரெவல்யூஷன் இன் டெவலப்மெண்ட். இன்னைக்கு மருத்துவ உலகம் நம்ம என்னதான் மருத்துவத்தில் இருந்தால் கூட டயாலிசிஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. குஜராத் டயாலிசிஸ் ஸ்கீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. கிராமத்தில் உள்ளவங்க கூட 4 மணி நேரம் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். எந்த ஊருக்கு வேணாலும் போய் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம். அதான் உங்களுக்கு இலவசமாக செய்து தரப்போகுது. நிறைய டெவலப்மெண்ட் வந்துருச்சா இல்லையா? வந்திருக்கு. பட் ஆனா ஊழல் அதிகமாக ஆகி ஊழலால ஒரு அமைச்சர் இலாகா இல்லாம உள்ள உட்கார்ந்துருக்காரு. ஊழல் பெருசா இல்லைன்னா அது யாருடைய பணம் களவாடப்படுகிறது? மக்களுக்கான பணம் தானே களவாடப்படுகிறது. இதுல வந்து சயின்டிபிக் கரப்ஷன், சர்க்காரியா கமிஷன் சொன்ன மாதிரி இங்க சயின்டிபிக் கரப்ஷன். டெவலப்மெண்ட்டை கொடுக்குறேன்பாங்க, அதுல கமிஷன் சான்றே இல்லைங்கிறாங்க. சான்றே இல்லைன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? நான் கேட்கிறேன், இன்னைக்கு எல்லா அமைச்சர்கள்ட்டையும் மருத்துவக் கல்லூரி இருக்கு. எல்லா அமைச்சர்களும் வசதியா இருக்காங்க. என்ன தொழில் செஞ்சாங்க? பெரிய பெரிய வீடு வச்சிருக்காங்க. என்ன தொழில் செஞ்சாங்க? அப்ப எப்படி இதெல்லாம் வந்தது அவங்களுக்கு? யாரும் ஏன் கேள்வி கேட்கல? எப்படி வந்தது? அரசியலை தொழிலாக வைத்திருந்ததுனால தான் வந்தது. இன்னைக்கு எல்லாத்தோட உயிர் ரக கார்ல போறாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மருத்துவக் கல்லூரிகள் வைக்காத திராவிட முன்னேற்ற கழக அமைச்சர்களையும் நம்ம பார்க்க முடியாது. எப்படி? சரி, நார்த்லயும் பிஜேபி ஆளும் நார்த்லயும் இதே கதை தான் நடந்திருக்கு. எல்லாருமே வசதியான வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆக நான் அதை கம்பேரிசன் ஒண்ணு. இப்ப நீங்க அங்க இருந்து ஒருத்தரை பிடிச்சி இழுத்துனா இங்கே உள்ளவர்களுக்கு அதுவே விதிமுறைகளாக இருக்கிறது, அங்கே விதிவிலக்குகளாக. திராவிட தலைவர்களும் நாங்க வந்து எங்க மேல வந்து ப்ரூவ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ப்ரூவ் பண்ணல. இன்னைக்கு 2 அமைச்சர்கள் மீது உயர்நீதிமன்றமே தானாக முன் வந்து வழக்கை வந்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இலாகா இல்லாம ஒரு அமைச்சர் உள்ள இருந்து கொண்டு வெயிட் பண்ணலாம். பட் ஊழலே இல்லைன்னு நீங்க சொல்லுங்க. சரி, உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வரணும்னா, ஏன்னா உங்க கட்சி வந்து இன்னும் போராடிட்டு இருக்கு. இன்னும் வந்து சோ நியர் எட் சோ ஃபார்ம்பாங்க. கிட்ட வந்துட்டீங்க, ஆனா இன்னும் உங்களுக்கு ஓட்டு நிறைய தேவைப்படுது. இப்ப நீங்க வந்து அதிமுக ஓட்டு இருந்தாதான் உங்களால கரையேற முடியும்.